Hello everyone, I'm Raj. Welcome to our channel. NEET எக்ஸாமில் பயாலஜியில் 20 சாப்டர்ஸ் படிக்கிறது மூலமாக 280 மார்க்ஸ் எப்படி ஸ்கோர் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணியிருந்தேன். அதில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த 20 சாப்டர்ஸ்க்கு உண்டான நோட்ஸு வீடியோ லெக்சர்ஸ் வந்து நிறைய பேர் அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் முதல்ல என்ன பண்ணுறீங்கன்னா நம்மளுடைய டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய டெலகிராம் குரூப்பை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதில் 20 சாப்டர்ஸ்க்கு உண்டான அந்த லிஸ்ட்டை நான் கொடுத்துருக்கேன். இந்த லிஸ்ட்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நிறைய பேர் நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அடிக்கடி என்கிட்ட கேட்குற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 20 சாப்டர்ஸ்லேருந்து எப்படி 280 மார்க்ஸ் வந்து எடுக்க முடியும், உண்மையிலே அது பாசிபிளா அப்படின்னு கேட்குறீங்க. நான் வந்து ஆல்ரெடி என்ன பண்ணியிருக்கேன்னா, ப்ரீவியஸ் இயருக்கான அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே அனலைஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும், ப்ரீவியஸ் இயரில் இந்த 20 சாப்டர்ஸில் இருந்து மட்டும் எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்ற ப்ரூஃபும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். அதனால் நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். உங்களால் வந்து எல்லாமே படிக்க முடியல அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு 300 மார்க்ஸ் எடுக்கணும் அப்படின்னா இதை நீங்கள் படித்தாலே போதும். உங்களால் ஈஸியாக வந்து 280 மார்க்ஸ் மேலே எடுக்க முடியும். அப்போ இந்த 20 சாப்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த 20 சாப்டர்ஸ்க்கு உண்டான நோட்ஸ் பிடிஎஃபாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நிறைய பேர் வந்து பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுங்கள், என்சிஆர்டியில் இருக்கக்கூடியதை கம்ப்ரைஸ் பண்ணி ஷார்ட் நோட்ஸாக வந்து கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த நோட்ஸை எல்லாத்தையுமே வந்து என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அதை தான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸாக வந்து பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இருக்கிறத நீங்கள் படித்தாலே வந்து போதும். ஓகேங்களா? என்சிஆர்டி புக்ஸ் இருக்கிறத அப்படியே வந்து கொடுத்துருக்கேன் லைன் பை லைனாக. பட் எல்லாமே வந்து கம்ப்ரெஸ் பண்ணி ஒரு 3 பேஜ் 4 பேஜ் தான் கொடுத்துருக்கேன். அதுக்கு மேலெலாம் வந்து போகாது. ஸோ அப்போ நோட்ஸ் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அடுத்து வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, வீடியோ டியூட்டோரியல், ஓகேவா, வீடியோ லெக்சர்ஸும் வந்து கொடுத்துருக்கேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கான வீடியோஸ் இருக்குது, பியூர் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோஸும் இருக்குது. ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே இந்த 20 சாப்டர்ஸ்க்கும் நான் வந்து கொடுத்துருக்கேன். அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து எடுத்துக்க முடியும். என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, முதல்ல நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இது வந்து நம்மளுடைய டெலகிராம் குரூப்பு. ஸோ ராஜூஸ் பயாலஜின்னு போட்டிங்க அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் பிக்சர் இருக்கும். இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சில குரூப்ஸ்லாம் இருக்குது, அது யாருன்னு தெரியல. இதுதான் நம்மளுடைய அஃபிஷியல் குரூப். ஓகேங்களா? இந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. இதில் நான் போட்டிருக்கேன் பாருங்கள், 20 சாப்டர்ஸ் 280+ மார்க்ஸ் இன் பயாலஜி சேலஞ்ச் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதில் மொத்தம் 20 சாப்டர்ஸ் இருக்குங்க பாருங்கள். ஃபஸ்ட்டுலேருந்து 20 வரைக்கும் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா, எல்லாத்துக்குமே வீடியோ லெக்சர்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஓகேவா? ஒரு நாளைக்கு நீங்கள் 2 சாப்டர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி சேலஞ்ச் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளவரிங் பிளான்ட் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, அதில் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அதுக்கான வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். பியூர் தமிழ் மீடியம்க்கு வந்து வீடியோஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா, பெருசாக வீடியோஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அண்ட் நம்ம தான் வந்து பியூர் தமிழ் மீடியமுக்கான நீட்டுக்கான வீடியோஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? பட் இந்த டைம் வந்து நம்மளால் அப்லோட் பண்ண முடியல. பட் 2024க்கு வந்து நம்ம கண்டிப்பாக நீட்டுக்கான தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்மளுடைய சேனல் வீடியோஸ் வந்து இருக்கும், A to Z வீடியோஸ் வந்து இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து நம்ம ஒரு 50 or 60% வந்து கவர் பண்ணியாச்சு. அதை நான் கூடிய சீக்கிரம் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்கான ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நோட்ஸ் வீடியோ லெக்சர் இது, பியூர் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோ லெக்சர் இது. ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இந்த சாப்டரை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வீடியோ லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ 1லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். A to Z வந்து ஹியூமன் ரீப்ரொடக்ஷன் சாப்டர்லேருந்து வீடியோஸ் வந்து இருக்குது. நீங்கள் ஜஸ்ட் இதை ஒவ்வொரு வீடியோவாக ப்ளே பண்ணி பார்க்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இந்த இடத்துல ப்ளே ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதை ஜஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து ப்ளே ஆக ஆரம்பிச்சிடும். நிறைய பேர் வந்து வீடியோஸ் வந்து அப்படியே வந்து பார்த்துட்டே இருப்பீங்க. அது ரொம்ப டைம் எடுத்துக்கும். சரிங்களா? ஏன்னா இந்த வீடியோஸ், இந்த லெக்சர் மட்டும் நீங்கள் முடிக்கிறதுக்கு ஒரு 2 hours ஆகும், இல்லைனா 1.5 hours ஆகும். ஸோ அது வரைக்கும் நீங்கள் வந்து பொறுமையாக வந்து பார்த்துட்டு இருக்க வேண்டாம். அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இந்த செட்டிங் ஐக்கானை நீங்கள் கிளிக் பண்ணி இந்த ப்ளேபேக் ஸ்பீடுன்னு இருக்குல்ல, அதை வந்து நீங்கள் 1.5க்கு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் வச்சு பார்க்கறது மூலமாக உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து தெளிவாகவே வந்து புரியும். ஏன்னா நான் எழுதுறதுக்கு தான் டைம் ஆகும். ஸோ அதனால் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி தான். நீங்கள் 1.5 வச்சு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சொல்லக்கூடிய எல்லா விஷயமும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஒரு 2 hours இருக்குது அப்படின்னா அது நீங்கள் வந்து ஒரு 20 minutesலேயே உங்களால் வந்து அந்த சாப்டரை வந்து முடிக்க முடியும். சீக்கிரமாக அந்த சாப்டர்ஸை வந்து முடிக்கலாம். ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம வந்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோஸ் எல்லாமே வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பியூர் இங்கிலீஷ் மீடியம்க்கு வீடியோஸ் இருக்குது. இப்போ வந்து பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன்ஸ் இருக்கா, இந்த சாப்டருக்கு வந்து பியூர் இங்கிலீஷ் மீடியம் இருக்குது. இதை நான் கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா பியூர் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோஸ் வந்து 1 ஷாட்டில் வந்து உங்களுக்கு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி இந்த வீடியோஸையும் நீங்கள் இந்த இடத்துல வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கம்ப்ளீட் சாப்டர்ஸை வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அப்போ தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோஸ் இந்த இடத்துல இருக்குது, அதை நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து வந்து நோட்ஸ். ஓகேவா? நோட்ஸை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அந்த 20 சாப்டருக்கு உண்டான நோட்ஸ்.
இந்த நோட்ஸ் எல்லாமே என்சிஆர்டியில் என்ன இருக்கோ அதை தான் வந்து உங்களுக்கு ஷார்டன் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் பயோடெக்னாலஜி நான் ஓப்பன் பண்ணுறேன் அப்படின்னா பாருங்கள், மொத்தமே 2 பேஜ் தான். அப்படியே என்சிஆர்டியில் இருக்கிறத உங்களுக்கு ஷார்டன் பண்ணி 2 பேஜில் வந்து ரிவிஷன் பண்ணுறதுக்காக வந்து கொடுத்துருக்கேன். இந்த நோட்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மொத்தம் வந்து 20 சாப்டருக்கு உண்டான நோட்ஸ் இருக்குது. அதை எல்லாத்தையுமே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். அப்போ நீங்கள் உடனே நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து நான் வந்து பிடிஎஃப் எல்லாத்தையும் நான் அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ பார்க்கும்போது நம்மளுடைய டெலகிராம் குரூப்பில் பிடிஎஃப் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த இடத்துல போய்ட்டு டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பயாலஜியில் வந்து நீங்கள் ஜஸ்ட்டு வந்து 10 டேஸில் வந்து இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக உங்களால் வந்து 280+ மார்க்ஸை வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி வீடியோவில் நேற்று வந்து நம்ம ஃபிசிக்ஸ்க்கு வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். இங்கே பாருங்கள், ஃபிசிக்ஸ்க்கு வந்து ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 10 சாப்டர்ஸை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறது மூலமாக நியர்லி அந்த 100+ மார்க்ஸை வந்து உங்களால் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அந்த 10 சாப்டர்ஸ் என்ன அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி அந்த 10 சாப்டர்ஸ்க்கு உண்டான வீடியோ லிங்க்ஸும் கொடுத்துருக்கேன். இப்போ வந்து எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்னு இருக்குது, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோ லிங்க் இருக்குது. அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா போதும், வீடியோஸ் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லாக ரன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த வீடியோஸை வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? அதே மாதிரி பியூர் இங்கிலீஷ் மீடியம்கான வீடியோஸ் இருக்குது. ஃபிசிக்ஸுக்கு இதுக்கு முன்னாடியே வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன். இன்னும் பேலன்ஸ் வந்து கெமிஸ்ட்ரி மட்டும்தான் இருக்குது. ஸோ கெமிஸ்ட்ரிக்கான வீடியோஸ் உங்களுக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நிறைய பேர் வேணும் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நாளைக்கு நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவேன். இந்த மாதிரி கெமிஸ்ட்ரியில் ஒரு 10 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த 10 சாப்டர்ஸ்லேருந்து தான் நியர்லி 100+ மார்க்ஸ் வந்து கேட்க போகிறாங்க. அப்போ அந்த 10 சாப்டர்ஸ் என்ன, அது வந்து தமிழ் வீடியோஸ் அண்ட் இங்கிலீஷ் வீடியோஸ் இந்த மாதிரி நான் உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண போகிறேன். வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நோட்ஸும் வந்து நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து ஃபிசிக்ஸ்க்கான நோட்ஸ் எல்லாமே இங்கே அப்லோட் பண்ணியிருக்கேன். 2 பேஜஸ் நோட்ஸு இதெல்லாத்தையும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். மறக்காமல் நம்மளுடைய ராஜூஸ் பயாலஜி சேனலை வந்து நீங்கள் டெலகிராம் குரூப்பில் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் முடிஞ்சால் நம்மளுடைய சேனலை இங்கே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதை தவிர வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ்க்கு கீழே கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். See you. டாடா.